தமிழ்நாட்டை ஆளணும்னு நினைக்கிறது தமிழ்நாட்டினுடைய அடையாளங்களை, தமிழர்களினுடைய அடையாளங்களை, தமிழ் மொழியை அழிக்கிறதுக்காக தான். வேற எந்த காரணமும் கிடையாது. ஏன்னா இந்த ஒரு இனம்தான் இன்னைக்கு உலகத்தில் ஒரு சிறந்த இனமாக பார்க்கப்படுது. அடையாளம் மாறாத ஒரு இனமாக உலகம் முழுக்க 2500 ஆண்டுகளாக ஒரு இனம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது தமிழினம்னு நம்ம பெருமையாக சொல்ல முடியும். அழிக்க முடியாத, இன்றைக்கும் புது புது சொற்களை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்த மொழி நம்முடைய தமிழ் மொழி. இன்றைக்கி ஒருவேளை நம்ம 1965 மிகப்பெரிய போராட்டம் நடந்து எத்தனையோ பேர் இறந்து போன பிறகு 67 இருமொழிக் கொள்கையை அண்ணா அவர்கள் அறிவித்தாங்க. அந்த மொழிப்போர் போராட்டம்ங்கிறது 4 கட்டங்கள்லையுமே பெரும் போராட்டங்களை சந்தித்து தான் நம்ம இருமொழிக் கொள்கையை ரீட்டைன் பண்ணணும். அதில் தான் நம்முடைய தமிழ் மொழியும் சேர்ந்து நின்றுச்சுன்னு நம்ம சொல்லலாம். ஒருவேளை அன்னைக்கு இந்த போராட்டங்கள் நடக்காமல் போயிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஹிந்தி கற்றுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி நம்ம கீழடியில் நம்ம நோண்டும் பொழுது நமக்கு அங்கே எடுத்த ஓடுகளில் தெரிஞ்ச தமிழ் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வெறும் கீறல்களாக தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அது எழுத்து வடிவமாக நமக்கு புரிஞ்சிருக்காது. இந்த 50 ஆண்டுகளில் நம்மளுடைய கல்வெட்டுக்களில் நாம் எல்லாம் எடுத்திருக்கக்கூடிய நம்மளுடைய இலக்கியங்கள், நம்மளுடைய கல்வெட்டுக்கள் மூலியமாக தலைவர்கள் பற்றிய, நம்மளுடைய முன்னோர்கள் பற்றிய பதிவுகள், இதெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டோம். அப்போ கிட்டத்தட்ட சொல்லணும்னு சொன்னால் ஹிந்தி கற்றுருந்தோம்னா இந்த இனத்தினுடைய அடையாளமே அழிக்கப்பட்டிருக்கும். இப்போ அதெல்லாம் நிலநிறுத்தினதுனால தான், தமிழ் மொழியை நம்ம விடாமல் அழுத்தி வலுவாக பிடிச்சு வச்சுருந்ததுனால தான் நம்மளுடைய சங்க இலக்கியங்களெல்லாம் இந்த 50 ஆண்டு காலங்களில் பெருமளவு கல்வி திட்டங்களில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள், நாமெல்லாம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர்னு சொல்கிறோம். அந்த தமிழ் அறிஞர்னு சொல்கிறதுக்கு காரணம், அவருக்கான சிறப்பு என்னென்னா, அந்த தமிழை எளிமையாக்கி எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துனது முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா தான். அதனால தான் இன்றைக்கும் அது நீங்கா இடம் பிடித்திருக்கிறார் எல்லார் மனசுலையுமே. அதுதான் அவங்களுக்கெல்லாம் வெறுப்பாக இருக்குது. கட்டுக்கதைகள் அவர் மேலே தான் அதிகமாக சுமத்துவாங்க. அவர் அதை பற்றி என்னாலும் அவர் கண்டுக்கிட்டதே கிடையாது. என்னை கடலில் தூக்கி நீங்கள் எறிந்தாலும் கட்டுமரமாக மிதப்பேன், என்னை பிடித்து நீங்கள் கரை சேரலாம்னு சொன்னார். அந்தளவுக்கு அவர் எதிர்பார்க்காம இந்த சமூகத்துக்கு அள்ளி அள்ளி கொடுத்துட்டு போயிருக்காரு. அப்போ இந்த மொழிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அவங்களுக்கு இந்த மொழி இருக்கிறது தான் பிரச்சனையாக தெரியுது. அப்போ இந்த மொழியை அழிப்பதற்கான முயற்சியை அவங்க செய்கிறாங்க.